தனுசுக்கு எப்படி இருக்குன்றது திரு மகேஷ் ஐயர் அவர்கள் தொடங்கி வைப்பார். தனுசு ராசிக்கு பல காலங்களாக போராட்டங்கள் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் அர்த்தாஷ்டம சனியை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது பெருசாக ஒரு பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா குருவுடைய வீட்டில் போகிறங்காட்டி அந்த இடத்துல நமக்கு பெருசாக பாதிப்பு. குருவுடைய பார்வை தன்னுடைய ராசி மேலே படுறது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சில பேருக்கு கணவன் மனைவி மூலமாக, மனைவி கணவன் மூலமாக, அதுமாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக ஒரு பெரிய ஆட்கள் மூலமான ஹெல்ப் கிடச்சி நல்ல முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு நல்ல விடிவு காலமாக இந்த காலகட்டங்கள் இருந்துருக்கும். கையெழுத்து போடும்போது, ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, பெற்றவங்களை பேசும்பொழுது, மனைவிகிட்ட பேசும்பொழுதோ அல்லது குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுதோ கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து களவாடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு களவாடுறது அப்படின்னு சொன்னால், ஃபோனில் நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், பக்கத்தில் இருக்கிற அப்படி எட்டி பார்த்துட்டே இருப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவங்ககிட்ட பேசுகிறதுல கவனமாக இருக்க வேண்டும். பிறர் நம்பி நல்ல அற்புதமான வார்த்தைகளை நம்பி ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தணும். ரெக்கார்டிங் இஸ் ரெக்கார்டிங்னு வாங்க. அதனால் ரெக்கார்டிங் இதை எப்போவுமே ஒரு ரெக்கார்டாக மாறிடும். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வழக்கு மற்ற விஷயங்களில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிக்க நன்றி. திரு சுபாஷ் அவர்கள் தனு ராசிக்கு எப்படி இருக்கிறது? தனுசு ராசி எப்போவுமே அதிர்ஷ்டம் பற்றிய ராசி தான். எப்போவுமே நிறைய லட்சியங்கள், நிறைய அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அப்ஜெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிநாதன் ராசியை பார்க்கறது ஒரு யோகம். அது ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஒரு Z+ ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். 2 எது பாசிட்டிவ் அப்படின்னா இது 1. 2 உபதேசஸ்தானத்தில் ராகு இருக்கும் போதே நல்லது தான். அது எப்போவுமே எதிர்பார்க்காத சில விஷயங்களை கொடுக்கும். நல்ல விஷயங்களை, லம்சம் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு ஜெயிக்கிறது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சனியினாலையும், அர்த்தாஷ்டம சனியினாலையும், அதே மாதிரி பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுனாலையும் பிரச்சனைகள் வரும். எப்படின்னா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணும்போதோ, லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் டீல் பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி 7.5 சனிலேருந்து முடிஞ்சும் கூட தீர்வே இன்னைய வரைக்கும் வரல. இப்போவும் 7.5 சனியிலங்க 15 வருஷ சனின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள்லாம் இப்போ நடக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி சில உடல் ரீதியான, ஆரோக்கிய ரீதியான உபாதைகளை ஏற்படுத்தும். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முயற்சியை இரட்டிப்பாக, மும்மடங்காக மாற்ற வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசிக்கு 70 மார்க் 100 மார்க்கில் கொடுக்கலாம், 70% கொடுக்கலாம். தனுசு ராசிக்கு பரிகாரம்னு சொன்னால் முக்கியமாக லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு உப்பு கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்தசாரதி சுவாமியை வழிபடுவது, இதெல்லாம் நல்ல பரிகாரமாக அமையும். மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனார்னா 7ஆம் பார்வையாக வருவார். அதனால் அவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது தான். அண்ட் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே அவங்களுக்கு எந்த பெயர்ச்சி எதுனாலுமே அவங்க வாழ்க்கையில் போராடி தான் வெற்றி பெறுவார்கள். அண்ட் அவங்களுக்கு எதனால் போராட்டம்னா, இந்த தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் என் வழிக்கு மற்றவங்க வரணும்னு நினைக்கிறது, அந்த நீதி நேர்மை குருவோடைய வீடு இல்லையா. ஸோ இவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேது மாறக்கூடிய காலகட்டத்தில் வேலை இடத்துலையும் சில மாற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரலாம். அந்த வரக்கூடிய மாற்றங்கள் அவங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம், இப்போது ஃபஸ்ட்டு மேரேஜ் டைவர்ஸு, 2வது திருமணத்தை பார்த்தவங்களுக்குலாம் நல்ல இடங்கள் அமையும். ஸோ அவங்க மனசை மாற்றிக்கலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. இந்த வேலை விஷயத்துலேயும் அவங்களுக்கு நல்லாயிருக்கு. பரிகாரமாக இந்த பாக்யஸ்தானத்தில் கேத்து வருவதும் 3ல் ராகு இருக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் அவங்க நிறைய அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய குடும்பத்தில் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் விட்டு போயிருக்கும். சில குடும்பத்தில் இந்த கன்னி தெய்வம் கும்பிடுறது, அந்த மாதிரியான இதெல்லாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் விட்டு போன சில பித்ரு காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது. அண்ட் சில பேரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அநாத புணங்கள்லாம் எடுத்து செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் ஒரு வகை தர்மம் தான் இவங்க செய்கிறது. ஸோ நிறைய பேர் தனியாக அதுக்கு செலவு செய்ய முடியாமல் ஏதோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஸோ யாரெல்லாம் அநாத பிணங்களை எடுத்து அவங்களுக்கெல்லாம் ஈம சடங்கெல்லாம் செய்ய முடியலையோ அந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி போய் பொருளுதவி பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய தர்மமாக இருக்கும். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள் தனுசு ராசிக்கு. தனுசு ராசி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடம் தான் சொல்லலாம். ஏன்னா குருவோட நேரடி பார்வையில் அவங்களுக்கு எப்பவுமே குரு 7ஆம் இடத்துலேருந்து அவரே பார்க்குறதுனால, சமசப்தமாக பார்க்குறதுனால எந்த பிரச்சனைனா இருக்கட்டும் அவங்க சேஃப் ஆயிடுவாங்க.
குரு பார்க்க வந்து ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மைன்ற குரு பார்க்க வேற எந்த கெடுதலும் நமக்கு வராது அப்படின்றதுனால. இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி போயிட்டு உக்காந்துருக்கும்போது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தாலும் அதனுடைய பாதிப்பு இப்போ தற்போதைய நிலைமைக்கு பெரிதாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. 9ஆம் இடத்துல கேது வந்து தந்தையோட உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும், அவ்வளோதான். அதனால வந்து இவங்க பெருசாக அதனால ஒரி பண்ணக்கூடிய அளவுலாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. எல்லா வகையிலுமே நல்ல வருடம் தான். திருமண முயற்சிகள் கைகூடும், அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, படிப்பில் வந்து பெரிய அளவு வர்றது, சின்ன சின்ன தடைகள் வரும் படிப்பில், இருந்தாலும் அதில் வந்து அதையும் தடைகளையும் தாண்டி சாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஒரு அற்புதமான காலகட்டம் தான். இவங்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபடுறது, அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோ இல்லை சாமியார்கள் அந்த மாதிரிலாம் துறவரம் போன்றவர்கள் அவங்களுக்கு வந்து உடை தானம் கொடுக்கறது, மற்றவர்களுடைய கல்விக்கு படிக்கிற பசங்களுக்கு வந்து கல்விக்கு உதவுறது, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல சிறந்த பரிகாரம். அதே நேரத்தில் வந்து திருமணம் ஆகிற மாதிரியான வீடியோஸ் அடிக்கடி பார்க்கறது வந்து அவங்க லைஃப்ல வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மிக்க நன்றி. தனுசு ராசிக்கு மேக்ஸிமம் எல்லாருமே பாசிட்டிவாக ஒரு 70% வந்து சொல்லியிருக்கீங்க.